அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 25ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வைகாசி மாதம் 11ஆம் தேதி திங்கள்கிழமை. நவமி திதியும் தசமி திதியும் சங்கமித்து பூர நட்சத்திரம் சம்பவிக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா, திங்கள்கிழமை என்பது சிவபெருமானுக்கு உண்டான ஒரு அற்புதமான கிழமை. இந்த நாளிலே சுக்கிரனுடைய நட்சத்திரம் சம்பவிப்பதால் சிவபெருமானுக்கு வில்வம் சாத்தி அர்ச்சனை செய்யும்போது பல்வேறு விதமான லாபங்கள் உங்களுக்கு வந்து சேர்கிறது. அதாவது வில்வம் என்பது மகாலட்சுமிக்கு உண்டான மூலிகையாக கருதப்படுகிறது. மகாலட்சுமிக்கு அர்ச்சனை நாமாவளியிலே வில்வ நிலையாயை என்ப அர்ச்சனையும் ஒரு உண்டு. இந்த வில்வத்தம் என்பது மகாலட்சுமியினுடைய மூலிகை. இந்த மூலிகையால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யும்போது மகாலட்சுமி கடாட்சம் அபிவிருத்தியாகும். அன்பார்ந்த மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ராசி மண்டலத்திலே ஆட்சி செய்து, அதோடு இல்லாமல் 5ஆம் இடத்திலே அமையப்பெறுகிறார் சந்திரன். பாக்கியஸ்தானத்திலே பாக்கியாதிபதி அமையப்பெறும்போது நல்ல லாபங்கள், ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள் ஏற்படுகிறது. தந்தையார் வழி சொத்துக்கள் சிறப்பாக அமையப்பெறும். பூர்வீக சொத்துக்களிலே நல்ல முன்னேற்றம், மாற்றங்கள். சிலருக்கு வீடு விஷயங்கள்லாம் ரெனிவல் பண்ணுறது, வண்டி சர்வீஸ் விடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுது. சுப விரயங்களாக இருந்தாலும் அது நல்ல முன்னேற்றங்களை வந்து தரும். சொந்த வீடு வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுகிறது. எனவே அதை உரிய முறையிலே பயன்படுத்தி நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு ராசிக்கு 4 சந்திரன், உங்கள் ராசி மண்டலத்திலே சுக்கிரன். எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் தாயார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் 4 அமர்ந்த சந்திரன் தரணியை நன்றாக ஆள அனுகூல்யம் செய்வார். ஒரு ஆளுமைக்கான விஷயங்கள் வந்து உங்களை சேரும். எதிர்பார்த்த பணவரவு அதிகரிக்கும். நல்ல முன்னேற்றங்கள், லாபங்களும் வந்து சேரும். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன், ராசிநாதன் 12லே மறைகின்றார். நல்ல லாபம் ஆதாயம் இருந்தாலும் நீங்கள் தான் அந்த விஷயத்தை செய்தீங்கன்னு உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. உங்கள் பாராட்டெல்லாம் வேறு ஒருத்தர் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை. தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும் பாராட்டுகளும் சில விஷயங்கள் வேறு ஒருத்தருக்கு போதேன்னு சொல்லி சில ஆதங்கமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படாது. உங்களுடைய ஆதங்கங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்து செய்யும்போது லாபமும் வெற்றியும் பெறலாம். அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, ஆதாயங்களாக வெற்றி இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு ராசிநாதன் ராசி மண்டலத்திலே 2ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். சந்திரனோடு ராசிநாதன சந்திரன் உங்களுக்கு நல்ல லாபங்களும் வெற்றியும் தர உள்ளார். அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்திலே சுக்கிரனோடு புதனோடு இணைகின்றார். குரு புதன் சேர்க்கையாக சுக்கிரனோடு இணையும் பொழுது நல்ல லாபங்கள், ஆதாயங்கள் இருந்தாலும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் சில பதவி உயர்வுகளும் பதவி மாற்றங்களும் வந்து சேரும். 10லே குருவிற்க பதவி பறிபோகும் என்பார்கள். அதாவது வேறு ஒரு பதவிக்கு நீங்கள் தகுதி பெறக்கூடிய அழகாக மாறுவீர்கள். நல்ல முன்னேற்றம், உயர்கல்வி போன்ற விஷயம்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு இந்த நாளிலே எதிர்பார்த்த பணவரவு, தனவரவுகள் ஆதாயமாக அமையும். ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்ற புதனால் நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது. நல்ல முன்னேற்றமான விஷயங்கள், பல்வேறு லாபங்கள், ஆதாயங்கள் ஏற்படலாம். 12ஆம் இடத்திலே சந்திரன் மறைகின்றார். சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், தீராத பிரச்சனைகள் போன்றவற்றெல்லாம் தலையிட வேண்டாம். பிறருடைய சுய வாழ்க்கையில் நீங்கள் தலையிடும்போது அது மிகவும் உங்களுக்கு பிரச்சனையை தரக்கூடிய விஷயமாக மாறிவிடும். எனவே கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே இருந்தாலும் 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே அமையப்பெறுகின்ற கேதுவோடு இணைந்த சந்திரன் உங்கள் நேர்மை பிறரால் பாராட்டப்படும். தொழில் முன்னேற்றம் அடையும். உங்களுடைய நேர்மைக்காகவே சில விருதுகள் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய நீங்கள் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் மேம்பாடு அடையும். நல்ல உயர் புகழ் வந்து சேரக்கூடிய ஒரு நன்னாள் இந்த நாள். அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியருக்கு 10ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்ற கேதுவும் சந்திரனும் தொழிலினுடைய மாற்றங்கள், தொழிலுடைய சில விஷயங்களில் ஏற்படலாம். ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 6லே அமைந்திருப்பதால்
சில நேரங்களிலே உங்களது பதவியிலே சில சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அரசு சார்ந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய நபர்களுக்கு உங்களது சில சிக்கல்களை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் ஏற்படுகிறது. ஆகையால் இறை வழிபாட்டு மூலியமாக அதனுடைய தவிர்த்து கொள்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு இந்த நாளிலே 9ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார் சந்திரன். உங்கள் ராசிநாதன் 7லே அமைந்து பல்வேறு விதமான லாபங்கள் இன்பங்கள்லாம் தரார். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தீர்ந்து ஒரு இன்பமான வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படுகிறது. லாபங்கள் ஆதாயங்கள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் முன்னேற்றும். அதே போல் எடுத்த காரியத்திலே வெற்றி, நல்ல விதமான முயற்சிகள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தனவரவு ஆதாயங்கள் தருகிறது. பல்வேறு விதமான விஷயங்களுக்கு ஒரு இன்பமான சூழ்நிலை ஏற்படுகிறது. பல்வேறு விதமான கருத்துக்களை நீங்கள் தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. அதே போல் எதிர்பார்த்த பணவரவு தனவரவு வெற்றியை தரும். நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது அது உங்களுக்கு பன்மடங்காக பெருகி சனியினுடைய தாக்கத்தை குறைத்து நல்ல லாபங்கள் வந்து சேரும். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு எதிர்பார்த்த விதமான முன்னேற்றங்கள் சில இருந்தாலும் சில கோபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நீங்கள் பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்த பணவரவு தனவரவு ஆரோக்கியத்தை முன்னேற்றம் தரும். அதே போல் பல்வேறு இடங்களிலே உங்களது தான தர்மங்கள் வாலண்டியர்ஸ் போகிறமான விஷயங்கள், அதாவது வாலண்டியர் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பொது சேவையாக செய்யும் பொழுது உங்கள் ராசிநாத சனி பகவான் ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது நல்ல லாபத்தையும் வெற்றியும் தருவார். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்திலே அமையப்பெற்று 6ஆம் இடத்திலே அமையப்பெறுகிறார் சந்திரன். இந்த நாளிலே சில உடல்நிலை மாற்றங்கள், அதே போல் தொழில் முன்னேற்றத்துக்கான எந்த விஷயத்தையும் இந்த நாளிலே செய்யாதீர்கள். ரெகுலர் வேலையை செய்வது மிகவும் சிறப்பு. வண்டி வாகனங்களிலே செல்லக்கூடிய நபர்கள் சற்று கவனமாக செல்லுங்கள். சிலருக்கு எதிர்பார்த்த பணவரவு போதிய தனவரவு இல்லாததால் சிலர் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் கடன் எதுவும் வாங்காமல் தவிர்த்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றமான விஷயங்களுக்கு சிறு சேமிப்பு ஒன்றே நல்ல விதமான ஆதாயமாக அமையப்பெறுகிறது. நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்கள் இன்புற்றுவா நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.